ஹாய் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் ஃப்ரண்ட் நெக் மார்க்கிங் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக் மார்க்கிங் அண்ட் ஸ்லீவ் மார்க்கிங் நம்ம பார்க்க போகிறோம். அது ஸ்லீவை 2 ஸ்லீவ் எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம். போன கிளாஸில் பேக் நெக் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்பவே கிளியராக டீட்டெயில் அண்ட் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக நான் வந்துட்டு சொல்லியிருக்கேங்க. பிகினர்ஸ்க்கு புரிகிற வகையில் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் கிராஸ் எப்படி போடணும், ஃப்ரண்ட் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் கட்னா எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நியூஸ் பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ளவுஸில் மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் போடலாம். ஓகேங்களா? நான் இப்போது கிராஸ் தான் மார்க் பண்ணுறேன். கிராஸாக தான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இங்கேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இங்கே வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணலாம். இந்த நெக்கை அப்படியே பிடிச்சிட்டும் மார்க் பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் டைப்லேயும் மார்க் பண்ணலாம். இப்போது இந்த நெக்கை அப்படியே வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. அவ்வளோதான். ஸ்லீவுக்கு அதே மாதிரி நம்ம எடுத்து போய் கையில் வச்சு மறைஞ்சிக்கலாம். ஒரு மார்க்கிங்காக நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் வரைஞ்சாச்சு. ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு நெக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துட்டு இங்கே வந்துட்டு ஆர்ம் ஹோல் சைடில் ஒர்க் பண்ணிடக்கூடாது. இதுதான் நம்மளுக்கு நெக்கு. ஸோ இங்கே நெக்கை வந்துட்டு எனக்கு ஒரு 6 இன்ச் தான் நான் வைப்பேங்க. 6 இன்ச் இங்கே வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ளவுஸ் நானே ஸ்டிச் பண்ணிப்பேங்க, அதனால் இங்கே கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கட்டிங் ஏரியா வரும், இங்கே வரைக்கும் வரும். இங்கே ஃப்ரேம் போட்டுக்கலாம், இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவே ஸ்ட்ரைட் அப்படின்னா நீங்கள் இங்கேயே மார்க் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளோட ரைட் சைடு தான் வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணுவோம். நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பக்கம் சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது இந்த பக்கம் முந்தான போர்ஷன் இப்படி போடுவோம் இல்லைங்களா, அந்த பக்கம் வந்துடும். ஸோ இந்த பக்கம் தான் நம்மளுக்கு ரைட் சைடு தான் வெளியில் தெரியும். ரைட் சைடு நெக்கு தான் வெளியில் தெரியும். ஸோ ரைட் சைடு நெக்கை வச்சு மார்க் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. இப்போது ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த சைடு வந்துட்டு பேக் பார்ட், அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லீவ் வந்துட்டு உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ், இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபோல்டிங் சைடு வந்துட்டு நம்ம பக்கம் இருக்கணும். இந்த 4 ஃபோல்டிங்குமே நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. தான் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், பேக் நெக்கு, இது வந்துட்டு ஸ்லீவ். ஓகேங்களா? ஸ்லீவுக்கு அதே மாதிரி தான் ஒரு 2 இன்ச்சஸ் கீழே இருக்கிற மாதிரி. 1.5 இன்ச் இருந்தாவே 1 இன்ச் இருந்தாவே போதும். நான் கொஞ்சம் சேர்த்து தான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இங்கே துணி அட்டாச் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதனால இப்போது ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஸ்லீவ் அடித்து தான் திருப்ப போகிறோம். ஸோ 1/2 இன்ச் விட்டால் கூட போதுங்க. பார்டர் பகுதியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா 1/2 இன்ச் விட்டாலே போதும். அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி இது வந்துட்டு நம்ம கட்டிங் ஏரியாவுக்கு வச்சுப்போம். ரெடி மெஷர்மெண்ட்டு இந்த லைனு. ஸோ ஸ்லீவ் இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. நான் அயன் பண்ணியிருக்கேன், எனக்கு ஸ்டிஃபாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ப்ளவுஸும் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். இந்த இடத்துல இந்த ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க். இங்கே இழுத்து பிடிச்சி இங்கே ஒரு மார்க். சரிங்களா? இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே லைட்டாக மூவ் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். விரல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஸ்லீவ் மார்க்கிங். இது வந்து எக்ஸஸம். சரிங்களா? இப்போது ஒரு சைடு வந்துருச்சு. நல்லாவே வந்துட்டு இன்னொரு டைம் டார்க்கன் பண்ணிவிட்டு இப்படி விரிச்சு போட்டுட்டு
போட்டுட்டு இதை கரெக்டாக சென்டரில் ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சுட்டு நீட்டாக எடுத்து விட்டுட்டு, இந்த ஸ்கேல் உள்ளே இருந்தால் நம்மளுக்கு மார்க்கிங் தெரியாது, அதனால ஸ்கேல் எடுத்துக்கோங்க. லைட்டாக இப்படி டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்னொரு சைடு மார்க்கிங் தெரியும். தெரியுதுங்களா? அழகாக தெரியுது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த மார்க்கிங் வச்சுட்டு இப்போ மார்க்கிங் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த மார்க்கிங் வச்சு இன்னொரு ஸ்லீவையும் நம்ம தட்டி இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சென்டர் போர்ஷனையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீட்டாக வச்சுக்கோங்க. சென்டர் மாறாமல் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு டேப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவோட வச்சு இன்னொரு பகுதியிலேயே விழுந்துடும். எனக்கு தெரியுது, உங்களுக்கு கேமராக்கு தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் டார்க்கன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும். இங்கே பாருங்கள், 2 ஸ்லீவ் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இது வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்துட்டு பேக் நெக்கு. வாங்க உள்வளைவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். உள்வளைவு அப்படிங்கிறது சும்மா ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி தாங்க எடுக்கணும் உள்வளைவு. அதாவது இந்த மாதிரி தனியாக போகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் மிட் பாயிண்டில் மட்டும் வர மாதிரி உள்வளைவு எடுப்பாங்க. நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க் பண்ணாமல் கூட விட்டுடலாம். இந்த ஸ்லீவுக்கு நம்ம ரைட் சைடு எடுத்திருக்கோம். ஸோ ரைட் சைடு ஸ்லீவ் ரெடி. இந்த ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லெஃப்ட் சைடு எடுக்கணும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி எடுத்தோம்னா போதும். ஓகேங்களா? உள்வளைவு இப்படி எடுங்க. ஒரு 1/4 இன்ச் குழிவு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்லீவில் கொஞ்சம் சுருக்கம் கம்மியாகும். புரியுதுங்களா? இல்லைன்னா இதுக்குமான டிஸ்டன்ஸ் நீங்கள் வளர்ந்துட்டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச் வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி வந்து லைட்டாக உள்ள கொண்டு போய் இப்படி கொண்டு போயிருங்க. சரிங்களா? இந்த இடத்துலையும் மாறக்கூடாது, இந்த இடத்துலையும் மாறக்கூடாது. இப்படியெல்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. சரிங்களா? இந்த இடத்துலையும் இப்படியெல்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போட்ட மாதிரிலாம் இதிலையே தான் வரணும். இதுக்கப்புறம் இப்படி நேராக தான் வரும். சரிங்களா? உள்வளைவு தான் உள்வளைவு. ஒரு ஸ்லீவ் ரைட் சைடு, இன்னொரு ஸ்லீவுக்கு லெஃப்ட் சைடு வரும். இவ்வளோதாங்க மார்க்கிங். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது ஒரு நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி பேப்பரில் உங்களோட ப்ளவுஸ் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேப்பரை கட் பண்ணிவிட்டு பேப்பர் பேட்டர்னை இந்த சில்க் காட்டன் ப்ளவுஸ் மேலே வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். எனக்கு நான் மார்க் பண்ணிக்குவேன் அப்படின்றதுனால டைரெக்டாக சில்க் காட்டன் ப்ளவுஸ்லேயே நான் மார்க் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.